நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் பக்கத்துல 100 அடி ஆழமுள்ள தண்ணீர் முழுவதும் வற்றி போன கிணத்துல ஒரு கோழிக்காக 2 சேவல்கள் சண்டையிட்டு கடைசியில 3ம் சேர்த்து மொத்தமா கிணத்துக்குள்ள விழுந்திருக்குங்க. கோழியோட உரிமையாளரும் கிணத்துல விழுந்த கோழிகளை மேல தூக்கி கொண்டு வரணும்னு ராசிபுரம் தீயணைப்பு நிலையத்தில் பணியாற்றக்கூடிய தங்களுடைய உறவினரான தீயணைப்பு வீரர் மதன்குமார் என்பவருக்கு தகவல் தெரிவிக்க அவரும் பார்த்துட்டு நானே உள்ள இறங்கி கோழிகளை தூக்கி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க தோட்டத்து வேலைக்காக வாங்கி வச்சிருந்த கயிறை வாங்கி ஒரு கயிறை கிணத்துக்குள்ள இறக்கி கயிறை மேல இழுக்கும் போது கல்லுல உரசி அறுபடாம இருக்க சணல் சாக்க கயிறுக்கு கீழே போட்டு பாதுகாப்பு பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் மற்றொரு கயிறை தன்னோட இடுப்புல கட்டிக்கிட்டு தலைக்கவசத்தை அணிஞ்சு மிக கவனமா உள்ள இறங்கி போனாரு. போகும்போதே குறுக்க இடையூறா இருந்த செடி கொடி எல்லாத்தையும் உடைச்சு விட்டு சரி பண்ணிக்கிட்டே தாங்க போனாரு. அதே நேரம் இந்த மாதிரி ஆழமான பயன்படுத்தாத கிணத்துல தாங்க அடிப்பகுதியில நச்சு வாயுக்கள் சூழ்ந்திருக்கும். இங்க கிணத்துக்கு உள்ள எந்த குப்பை கழிவுகளோ நாள்பட்ட தண்ணீர் அப்படின்னு எதுவும் இல்லாம சுத்தமா இருக்கிறதால அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் குறைவுங்க. அது மட்டும் இல்லாம உள்ள விழுந்த கோழிகளும் மயக்கம் அடையாம நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறதால தைரியமா உள்ள இறங்கி போனாரு. உள்ள போன உடனே டக்கு டக்குன்னு அந்த கோழிகளை பிடிச்சு ஏற்கனவே கோழிகளை பிடிச்சு உள்ள போட வசதியா இறக்கி வச்சிருந்த சணல் சாக்கு பையில அந்த கோழிகளை போட்டு கட்டி மேல கொடுத்து விட்டுட்டு அவரும் பாதுகாப்பா மேலேறி சேர்ந்துட்டாருங்க.